வெல்கம் டு ஸ்ரீலங்கா. இப்போ ஹார்பருக்கு வந்து நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். டைம் வந்து 4:50 ஆகுது. ரொம்ப நேரமாக வந்து கேப்டனை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் சுத்தமாக முடியல. முடியல, பயங்கரமாக மூச்சு வாங்குது. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா குடிக்க? பரவாயில்ல. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ரோடே இல்லை. ரோடே இந்த மாதிரி தான் இருக்குது. அது கரை தாண்டி வந்துருச்சு இந்தியாவிலேருந்து. அதனால் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஜஃப்னாவில் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஏறி பார்த்ததுனால நான் இது மேலே போகிறேன். ஸோ நானாக எந்த அதிக பிரசங்கித்தனமும் பண்ணலை. நான் வந்து இந்த முள்ளிவாய்க்காலில் நடந்த கடைசி நாட்களை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த புலிகள் இயக்கத்துக்கும் வந்து அந்த கன்னி வெடி இருந்த இடம்னு நினைக்கிறேன். இது கோட்டை மாதிரி அங்கங்கே இருக்குது பாரு. இங்கே பாருங்கள், அங்கங்கே வந்து ஹோல்ஸ் இதெல்லாம் பார்க்க வந்து அந்த குண்டுகளோட கோட்டைகள் மாதிரி இருக்குது. தலைவர் பிரபாகரன் அவர்களோட வீடை பார்க்கணும் அப்படின்றது தான். ஸோ இப்போ நாங்கள் வந்து கரெக்டாக இந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்கோம். ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து 6 மணிக்கு தான் லாஸ்ட்டு பஸ்ஸாக மன்னார்லேருந்து ஜஃப்னா போகிறதுக்கு. ஒரு வழியாக வந்து யாழ்ப்பாணம் வந்துவிட்டோம். பட் யாழ்ப்பாணம் வந்து இன்னொரு பஞ்சாயத்து ஆகிடுச்சு. மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. நான் எந்த ஹோட்டல் புக் பண்ணேன்னு எனக்கு தெரில. booking.comல தான் வந்து புக் பண்ணியிருந்தேன். பட் ஹோட்டல் நேம் வந்து மறந்துட்டேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நம்மளோட இலங்கை ட்ரிப்பை வந்து கிளாம்பாக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பஸ்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் போகிறேன். ஸோ இந்த பஸ் வந்து 9:30 மணிக்கு எடுப்பாங்க ஆக்சுவலாக. அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பேக்லாம் உள்ளே வச்சுட்டு வந்துட்டோம். நானும் என் ஃப்ரெண்டும் தான் போகிறோம். அவன் அங்கே நின்றுட்டுருக்கான், நான் வந்து இந்த பக்கம் நின்றுட்டுருக்கேன். ஸோ காலையில் ஒரு 4 மணி போல் இந்த பஸ் வந்து நாகப்பட்டினம்க்கு ரீச் ஆகிடும். ஒரு 5 மணி அந்த ரேஞ்சிலலாம் போர்ட்டுக்கு வந்து நாங்கள் போகணும். ஸோ அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி இப்போ ஹார்பருக்கு வந்து நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். டைம் வந்து 4:50 ஆகுது. ஸோ 4:30க்கு எங்களை இறக்கி விட்டாங்க. ஒரு 5 மணி போல் அங்கே போயிடுவோன்ற மாதிரி காட்டுது. ஸோ 1.5 கிலோமீட்டர் வந்து நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஹார்பருக்கு. ஸோ அதான் நடந்து போயிட்டுருக்கோம் இப்போது. பேசஞ்சர் டெர்மினல் வந்து வந்தாச்சு. ஸோ எனக்கு முன்னாடி இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்தோட பேசஞ்சர் டெர்மினல். அதுதான் வந்து என்ட்ரன்ஸ். அங்கே தான் எல்லாம் இறங்கி நடந்து உள்ளே போயிட்டுருக்காங்க. இப்போ நாங்களும் அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. உள்ளே வந்தாச்சு. பேசிக்கு செக்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கொடுத்துட்டு இங்கே இமிக்ரேஷனுக்கு வந்து உட்கார வச்சுருக்காங்க. இமிக்ரேஷன் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இமிக்ரேஷன் வந்து ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. முன்னாடி வந்து வீடியோஸ் எடுக்க முடியாது. நம்ம என்ட்ரன்ஸில் வரும்போதும் சரி, அந்த இமிக்ரேஷன் ப்ராசஸ்லையும் பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா அங்கே வந்து இன்ஸ்பெக்ஷனு, அப்புறம் வந்து கஸ்டம்ஸு அதெல்லாம் வந்து போயிட்டுருக்கும் ஆக்டிவிட்டீஸ்லாம். அதனால் வந்து முன்னாடி வந்து நம்ம வீடியோ வந்து எடுக்க முடியாது. இமிக்ரேஷனில் ஜென்ரலாக என்ன கேட்பாங்களோ அதே தான். நம்ம எதுக்கு போகிறோம், எத்தனை நாள் இருக்க போகிறோம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெகுலராக என்ன செக்கிங் இருக்குமோ அந்த செக்கிங்லாம் முடிச்சுட்டு ஒரு இடத்துல இங்கே வந்து உட்கார வச்சுருப்பாங்க. இங்கே வந்து ஃபாரெக்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஏதாவது மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம வந்து இங்கேயே பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 7 மணிக்கு மேலே நம்மளுக்கு அந்த ஃபெரி ஸ்டார்ட் பண்ணுற டைமில் டோர் ஓப்பன் பண்ணி நம்மளை வந்து வெளியே கைட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க அந்த ஃபெரி இருக்கிற இடத்துக்கு. அங்கே தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக போகிற ஃபெரி. ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். லெஃப்ட் சைடு வந்து அந்த கார்ட்ஸ்லாம் நின்று நம்மளை வந்து இப்படி தான் போகணுன்னு சொல்லி கைட் பண்ணுவாங்க. அதை தாண்டி வந்து போக முடியாது. ஸோ இந்த பாத்தை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த ஃபெரி வந்து பார்த்திங்கன்னா செயில் சுபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் தான் இதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நாகப்பட்டினம்லேருந்து யாழ்ப்பாணத்துக்கு டெய்லி சர்வீஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2024 ஐ திங்க் ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2 இயர்ஸ் ஆகுது. இது வந்து 3rd இயர் இதுக்கப்புறம் அவங்க பண்ண போகிறது. ஸோ 2 இயர்ஸாக வந்து இவங்க இந்த ஃபெரி சர்வீஸ் வந்து இங்கே நாகப்பட்டினம் டு யாழ்ப்பாணம் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃபெரி வந்து எப்படி புக் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெரியை வந்து புக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராசஸே நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபெரியை வந்து சிங்கிள் ட்ரிப்போ இல்லைனா ரிட்டன் ட்ரிப்போ ரெண்டும் சேர்த்து கூட நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். 2023 இந்த டைமில் வந்து ஆக்சுவலாக கவர்மெண்ட் தான் இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க போல், நான் வந்து கேட்ட வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து 8,000 அந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுருந்துருக்காங்க போல். ஸோ அது வந்து கட்டுப்படி ஆகலை. அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த சேல்ஸ் பம்ப் அப்படின்ற ஒரு சர்வீஸ் வந்து கவர்மெண்ட் கூட எய்டடாக சேர்ந்து இந்த மாதிரி அப்ரூவல்லாம் வாங்கி இந்த மாதிரி இந்த சர்வீஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ இப்போ வந்து எப்படி இந்த ஃபெரி வந்து புக் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். கூகுள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா sailsubham.com அப்படின்னு சொல்லி லாகின் பண்ணணும். இதை பாருங்கள், sailsubham ஃபெரி புக்கிங் இல்லைனா sailsubham.com எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டாக ஒரு பேஜ் வரும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், அதுலேருந்து நான் காட்டுறேன். இதில் வந்து பாருங்கள், நான் என்னோடய ஐடி நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். இதில் வந்து ஒன் வேவா ரவுண்ட் ட்ரிப்பா அந்த மாதிரி வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி பிளானுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரவுண்ட் ட்ரிப் செலக்ட் பண்ணி இங்கே வந்து ஃப்ரம் நாகப்பட்டினம் டு வந்து ஜாஃப்னா, அதே நம்ம வந்து நாகப்பட்டினம் டு ஜாஃப்னா, ஜாஃப்னா டு நாகப்பட்டினம் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். தென் எப்போ வந்து கிளம்புறோம், எப்போ வந்து ரிட்டன் வர போகிறோம், அந்த மாதிரி வந்து டேட் வந்து செலக்ட் பண்ணணும். நான் வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு சொல்கிறதுக்காக. தென் பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். 12+ இயர்ஸ் இருந்தால் அவங்க வந்து அடல்ட்டு, அண்டர் 12 இருந்தால் சில்ட்ரன், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறம் எக்கனாமியா ப்ரீமியம் கிளாஸா அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நாகப்பட்டினம் டு ஜாஃப்னா, கேகேஎஸ் டு நாகப்பட்டினம் இந்த மாதிரி வந்து போட்டிருக்கா. இது பாருங்கள், காலையில் நாகப்பட்டினம்ல 7 மணிக்கு எடுக்கிறாங்க. தென் வந்து 11:30க்கு இது பண்ணுறாங்க. 4.5 hours ஆகுது. ப்ரீமியம் எக்கனாமி ப்ரைஸோடு இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா அங்கே ஜாஃப்னாலேருந்து 1 மணிக்கு எடுக்கிறாங்க மதியானம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து 5:30க்கு வந்து ரீச் ஆகுது. அதுவும் அதே 4:30 தான். இதுலேயும் ப்ரீமியம் தென் அதோட அமௌண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மாடிஃபை சர்ச் கொடுத்து பண்ணிக்கலாம். அதில் வந்து ப்ரீமியம் எக்கனாமி இருக்கிறது எக்கனாமியோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு மாடிஃபை சர்ச் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். அதே தான், பட் வந்து ப்ரைஸ் பாருங்கள் 6,000 வந்திருக்கு. அது வந்து 7,000 இருந்தது. இதுதான் டிஃப்ரென்ஸ். டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 வரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா புக் பண்ணணும். புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு புக்குன்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து புக்கிங் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பாருங்கள், பேஸ் ஃபேர் வந்து 10,850, டேக்ஸ் வந்து 1,150, மொத்தமாக சேர்த்து 12,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து காட்டுது. இதில் வந்து நம்ம டீட்டெயில்ஸ்லாம் சூஸ் பண்ணணும். யார் யார் வந்து போகிறோம் அப்படின்ற டீட்டெயிலாம் வந்து போடணும். இதில் ஏதாவது ப்ரோமோ கோட் இருந்தால் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போது சூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ என் பேர் போட்டு சும்மா டம்மியாக நான் வந்து பிளான் போட்டு காட்டுறேன். டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் வந்து ஃபோன் நம்பர் டீட்டெயில், இமெயில் ஐடி, தென் வந்து பாஸ்போர்ட் நம்பர் வந்து டைப் பண்ணணும். அதெல்லாம் மேண்டட்ரி ஃபீல்டு. ஸ்டார் இருக்கிறதெல்லாம் மேண்டட்ரி ஃபீல்டு. அப்புறம் எக்ஸ்பைரி டேட், பாஸ்போர்ட் வந்து எப்போ எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எப்போ வந்து எங்கே வந்து இஷ்யூ பண்ணாங்க, ஸோ இந்தியான்னு போட்டு இந்தியான்னு வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு விசா டீட்டெயில் வந்து நான் சொன்னல இடிஏ வந்து எடுக்கணும். இடிஏ வந்து டீட்டெயில் இருந்தால் போடுங்க, அப்படி இல்லைனா விட்டுறலாம். அது வந்து மேண்டட்ரி கிடையாது. தென் கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா கீழே வந்து சீட் புக்கிங்லாம் வரும். ஸோ இது வந்து சீட் புக்கிங்கான இது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீல் இருக்கும், அப்புறம் பேக்கேஜ் இருக்கும். ஸோ நம்ம வந்து சீட் வந்து இதை பார்த்து நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எது வந்து ஓகேவோ அந்த சீட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மீலில் நம்மளுக்கு என்ன மீல் வேணுமோ அதுவும் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டன் அண்டு இதுக்கு போகிறப்பையும் அதே மாதிரி லக்கேஜ் எதாவது எடுத்துகிட்டு போகிறோன்னா லக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சீட் நான் புக் பண்ணி காட்டுறேன் ரேண்டமாக. ஃபஸ்ட்டு வந்து நாகப்பட்டினம் டு ஜாஃப்னா ஏதாவது ஒரு சீட்டு, தென் ரேண்டமாக நம்ம வந்து போட்டுக்கலாம். அது வந்து 200 ரூபா. இப்போ ரிட்டனில் வந்து ஒரு சீட்டு நான் சும்மா டம்மியாக போடுறேன். அது வந்து பாருங்கள் 0 காஸ்ட்டு. ஸோ வந்து இது மாதிரி ரேண்டமாக நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். நம்மளுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பேமெண்ட் பேஜுக்கு வந்து போகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பேமெண்ட் பேஜ் வந்துருச்சு. இதில் வந்து கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, நெட் பேங்கிங்கா, யூபிஐயா, அதை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து புக் கொடுத்தோம் அப்படின்னா புக் ஆகும். ஸோ இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து புக்கிங் பண்ணதுக்கப்புறமா நான் யூபிஐயில் தான் புக் பண்ணேன். யூபிஐயில் புக் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து எரர் அப்படின்ற மாதிரி காட்டிடுச்சு. பட் வந்து இதில் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பேமெண்ட் போயிடும், பட் வந்து எரர்னு காட்டும், கன்ஃபர்மேஷன் வராது. ஸோ வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து ஒரு நம்பர் கொடுக்குறேன். இந்த நம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணாலோ இல்லை கால் பண்ணாலோ அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. 10 o'clock தான் அவங்களுக்கு வந்து ஒர்க் ஸ்டார்டிங் டைமு காலையில். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி உங்களோட டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சா இல்லையான்றதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து அனுப்பிச்சிருவாங்க. எனக்கு வந்து நான் புக் பண்ணும்போதும் என் ஃப்ரெண்டுக்கு நான் புக் பண்ணும்போதும் அது வந்து எரர் தான் காட்டுச்சு. ஆனால் பேமெண்ட் வந்து போயிடுச்சு. பட் அதுக்கப்புறமா நான் அந்த நம்பர் சொன்னால அந்த நம்பர்ஸ்க்கு வந்து காண்டாக்ட் பண்ணி நான் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணேன். தென் அவங்க வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பேமெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மெயிலே அனுப்பிச்சிருவாங்க. தென் அதுக்கேற்ற மாதிரியே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லையும் அனுப்பிடுவாங்க. ஸோ இதை மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிக்கெட் வந்து நம்ம புக் பண்ணணும். ஸோ இது மாதிரி புக் பண்ணி தான் இப்போ நான் வந்து போயிட்டுருக்கேன். இப்போ கப்பலுக்குள்ளே வந்து ஏற போகிறோம். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக போகிற ஃபெரி. ஸோ இதை வந்து பெரிய கப்பல்னு சொல்ல முடியாது, சின்ன போட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு மிட் ரேஞ்சில் இருக்கிற ஷிப் இது. ஸோ அதை வந்து ஃபெரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே செக் பண்ணிவிட்டு ஒருத்தராக உள்ளே வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே உள்ளே போகலாம் நம்ம.
ஏன் நிற்க வச்சுருக்காங்க அப்படின்னா ஷிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆடுது. ஸோ முன்னாடி பின்னாடி வந்து ஆடுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நிற்க வச்சுருக்காங்க. அது வந்து ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்றதுக்காக. இப்போ மறுபடியும் அலோவ் பண்ணிட்டாங்க. அப்படியே உள்ளே போக வேண்டியது தான். உள்ளே போனோன்னா டிக்கெட் வந்து செக் பண்ணுவாங்க. நம்ம வந்து எந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கேன்டீன் ரைட் சைடில் இருக்கிறது. கீழே இருக்கிறது வந்து எக்கனாமி கிளாஸ். அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் கிளாஸ் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் கிளாஸ் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் நம்ம உட்காந்துக்கலாம். பட் அந்தளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. யார் வேணாலும் எங்கே வேணாலும் உட்காந்துக்கிறாங்க. பட் வந்து நான் ப்ரீமியம் கிளாஸ் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இங்கே வந்து நான் வந்துட்டேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் கிளாஸில் இருக்க சீட்டிங் அலாட்மெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஃபைனலி கப்பல் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிருச்சு நாகப்பட்டினம் ஹார்பர்லேருந்து. இது தான் பார்த்திங்கன்னா அந்த ஹார்பர் நாகப்பட்டினம் பேசஞ்சர் போர்ட் டெர்மினல். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம இலங்கையை நோக்கி கிளம்பிட்டோம். இன்னொரு 5 மணி நேரத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் வந்து இருப்போம். கப்பலை வந்து ஒரு வாக் த்ரூ மாதிரி போகலாம். ஸோ ஷிப்பில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து அப்படியே பார்க்கலாம். நம்ம இங்கே இருக்கிற கேன்டீனில் வந்து நம்மளால் ஸ்ரீலங்கன் எல்கைஆரை கொடுத்தும் நம்மளால் பொருட்கள் வாங்கிக்க முடியும். அதேமாதிரி நம்ம இந்தியன் ஐஎன்ஆர் கொடுத்தும் வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் வந்து நம்ம வாங்கிக்க முடியும். அதோட ப்ரைஸ் டீட்டெயிலாம் லைக் 100 ருபீஸ்லேருந்து 150 ருபீஸ் லைக் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. நாங்கள் வந்து உள்ளே ஏறினோடனே எங்களுக்கு வந்து இட்லி கொடுத்தாங்க மேலே. அது வந்து நான் எதுவும் புக் பண்ணவே இல்லை. பட் வந்து பார்த்திங்கன்னா மேலே கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது என்னென்னு தெரில. பட் இட்லி வந்து சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. நல்லா தான் இருந்தது. ஸோ இது தாண்டி நம்மளுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து புக் பண்ணிக்கலாம். கீழே போய்ட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பேமெண்ட் சொல்லுவாங்க. அதுக்கு எதுவும் நம்ம பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒர்க் பண்ணுற பசங்க வந்து இங்கேயே குக் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து சமைச்சிட்ருக்காங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெரியை வந்து ஆப்ரேட் பண்ணுற ரூம் இருக்குல்ல, அது வந்து வீல் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு எப்படி ஃப்ளைட்டில் காக்பிட்லாம் இருக்குது, அது மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காக்பிட் செட்டப்லாம் இருக்குது உள்ள. அதை வந்து பார்த்திங்கன்னா வீல் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேபி அந்த காலத்தில் வந்து இந்த ஷிப்பெல்லாம் வீல் வச்சு தானே நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி இப்போயுமே அந்த வீல் வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமுக்கு வந்து பேர் வந்து வீல் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இன்னொரு அரை மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆயிடுவோம். ஸோ ஜஃப்னாவுக்கு ரொம்ப நேரமாக வந்து கேப்டனை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் சுத்தமாக முடியல. அவங்க கொஞ்சம் வந்து பிஸியாக இருக்காங்க. செகண்ட் ஆஃபீஸரை மீட் பண்ணேன். பட் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார். அவர் வந்து இல்லை நாட் அலோட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் உள்ளே போய் பார்க்குறதுக்கு. ஸோ வெளியவும் வந்து அதனால் போய் பார்க்க முடியலை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்துருக்கேன். இன்னொரு கேப்டன் ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட பேசினேன். அவர் கொஞ்சம் நல்லா பேசினார். பசங்க இருக்காங்க இங்கே ஒர்க் பண்ணுற பசங்கள்லாம். ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா பேசினாங்க. பட்டு மேஜராக எதுவும் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணிக்க முடியலை. கேப்டன்கிட்ட பேச முடிஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து நம்ம விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். பார்ப்போம். ரிட்டன் வந்து இந்த சைடில் தான் நான் வருவேன், இதே ஃபெரியில். ஸோ அப்போ யாரையாவது மீட் பண்ணி ஏதாவதும் கேட்க முடியுதா என்னன்றதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக ஸ்ரீலங்கா உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இடிஏ வேணும். நம்மளுக்கு வந்து ஃபுல் வீசா தேவையில்லை. பட் வந்து பார்த்திங்கன்னா இடிஏ வேணும். எலக்ட்ரானிக் ட்ராவல் ஆத்தரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடிஏ வந்து வேணும். அது வந்து நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ரீலங்கன் இடிஏ வெப்சைட் இருக்கும். ஸோ அதிலே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து இனிஷியலாக 30 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 30 டேஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐ திங்க் 60 டேஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். பட் அதுக்கு வந்து செப்பரேட் ப்ராசஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து அதுக்கு வந்து சம் அமௌண்ட்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த 30 டேஸ் இடிஏ ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ வந்து நம்ம வித்தவுட்டு விசா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடிஏ வச்சு மட்டுமே நம்மளால் 30 நாள் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும் ஆஸ் அ டூரிஸ்ட்டாக.
ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறமா வந்து நம்ம இலங்கைக்கு வந்து வந்துட்டோம். இங்கே தெரியுது பாருங்கள், இந்த கரை தான் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையோட கோஸ்டல் ஏரியா, அந்த ஜாஃப்னாவோட கோஸ்டல் ஏரியா. இதை வந்து காங்கேசன் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. காங்கேசன் துறை ஹார்பர் இது வந்து இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ வந்து நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து ஒரே பாட்டு சவுண்டாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா லைவாக பேச முடியல. ஏன்னா வந்து லைவாக பேசிகிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் அந்த பாட்டு ஓடிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏதாவது இஷ்யூஸ் வரும் யூடியூப்பில். அதனால் வந்து அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்டர்நேஷ்னல் ட்ரிப்போட முதல் லொக்கேஷனான இலங்கைக்கு வந்து அதுவும் ஃபெரி மூலமாக, என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் ஃபெரி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறேன் இவ்வளோ டிஸ்டன்ஸை. ஸோ ரீச் ஆகிட்டோம். ஸோ ரீச் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மேபி அங்கேயும் வந்து இமிக்ரேஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து நம்ம போக வேண்டியது தான். இங்கே வந்து பஸ்ஸு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹார்பர் வந்து நம்ம ரீச் ஆனோன்னா இங்கேருந்து இமிக்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசஞ்சரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு பஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி இப்போ எல்லோரும் பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் ஆகிட்ருக்கோம். இங்கேருந்து தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸ் போய் அங்கே ஃபர்தர் ஃபார்மாலிட்டிலாம் முடிக்க போகிறோம். இமிக்ரேஷன் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போகிற ரூட் இப்படி தான் இருக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு உள்ளே வந்து வீடியோஸ்லாம் எதுவும் எடுக்க முடியாது. நான் கம்ப்ளீட்டாக எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் பேசுகிறேன். இதுதான் வந்து காங்கேசன் துறை ஹார்பரோட மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ இது வழியாக தான் நம்ம வந்து இப்போ வெளியே வந்தோம். இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து நெடுந்தீவு வந்து போகிறோம். நெடுந்தீவை வந்து டெல்ஃப்ட் ஐலாண்ட் அப்படி சொல்லுவாங்க. அங்கே வந்து ஒரு ஃபெரி ஆக்டிவிட்டி இருக்குது, அது வந்து அடுத்தது. பட் இங்கேருந்து நம்ம அந்த டெல்ஃப்ட் ஐலாண்ட் போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜாஃப்னா டவுன் போகணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி ஒரு போர்ட்டுக்கு வந்து போகணும். ஒரு சின்ன ஜெட்டின்னு சொல்லுவாங்க, அதை அங்கே வந்து போகணும். அங்கேருந்து இன்னொரு ஃபெரி பிடிச்சி நம்ம நெடுந்தீவு வந்து போகணும். அந்த ப்ராசஸ் எல்லாமே எப்படி என்னன்றதை அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி நாகப்பட்டினம், நம்மள சென்னையிலேருந்து நாகப்பட்டினம் வந்து அங்கேருந்து இப்போ ஃபெரியை பிடிச்சி இப்போது காங்கேசன் துறை இலங்கைக்கு வந்து வந்தோம். ப்ளஸ் இதுக்கு இன்பிட்வீனில் நம்ம எப்படி வந்து இந்த ஃபெரியை புக் பண்ணணும், இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தென் யாராவது வந்து ஃபெரி மூலமாக இலங்கை வரணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் வந்து மல்டிபிள் வீடியோஸ் வந்து இந்த சீரீஸில் வந்து வரும். நார்த் ரீஜியன் ஃபுல்லாக இதில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்தராக வீடியோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திரும்ப நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம். இங்கே பாருங்கள், நம்ம ஊர்லாம் வந்து ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா, நகர் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி. இங்கே வந்து செகண்ட் லேன், 2ஆம் ஒழுங்கை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்தால் நிறையா புது வார்த்தைகள் வந்து கற்றுக்க முடியுது.